ஹாய் மக்களே, எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி பேர் என்னென்னா, பொதுவாக யாராவது இறக்க போகிறது முன்னாடியே நமக்கு தெரிஞ்சால் நம்ம மனநிலைமை எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு கேரக்டரை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கதையில் 13 வயசில் ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு பேர் ஜோ. அந்த பொண்ணோட அண்ணா தான் இந்த ஸ்டோரி நமக்கு ஷேர் பண்ணுறாங்க. இது எல்லாமே அவங்க லைஃப்பில் உண்மையாக நடந்த இன்சிடென்ட்ஸை தான் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. இந்த பையன் ஒரு 7 வயசு இருக்கப்போ தான் ஜோ பிறந்திருக்கா. அப்போ அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே செம்ம ஹாப்பியாக இருக்காங்க, ஆனால் அந்த பையனை தவிர. ஏன்னா ஃபஸ்ட்லாம் ஜோ பிறந்த டைமில் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே ஜோ கிட்ட தான் பாசமாக இருப்பாங்க. யாருமே இந்த பையன்கிட்ட பாசமாக பேசவே மாட்டாங்க, இவனை கண்டுக்க கூட மாட்டாங்க. ஸோ ஜோவை அந்த பையனுக்கு பிடிக்கல. ஆனால் போக போக சில இன்சிடென்ட்ஸ் மூலமாக தான் ஜோ அந்த பையனுக்கு பிடிச்சிருக்கு. ஒரு நாள் அந்த பையனும் அவனோட குட்டி தங்கச்சி ஜோவும் சோஃபாவில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஜோ அவங்க அண்ணா கிட்ட சொல்கிறா, இன்னைக்கு அப்பா வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக டிவி பார்த்துட்டே இருக்கா. உடனே அந்த பையனுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. ஸோ ஜோ கிட்ட கேட்குறான், என்ன சொல்கிற, திரும்பி சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு ஜோ சொல்கிறா, இல்லை இன்னைக்கு அப்பா வீட்டுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு டிவி பார்த்துட்டே இருக்கா. உடனே அந்த பையன் அமைதியாக ஜோவை பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் அவனுக்கு தோன்ற கொஷின்லாம் அந்த பொண்ணுகிட்ட கேட்க அந்த பொண்ணு எதுவுமே பதில் சொல்லாமல் திரும்பி டிவி பார்த்துட்ருக்கு. ஒரு 1/2 hour கழிச்சு ஒரு ஃபோன் கால் வருது. அப்போது ஜோவோட அண்ணன் தான் ஃபோன் கால் அட்டன் பண்ணுறான். அப்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் பேசுகிறாங்க. அப்போ பேசுகிறப்போ இவனுக்கு ஒரு மாதிரி நெகட்டிவான ஃபீல் வருது. அப்புறம் சொல்கிறாங்க, இங்கே ஒரு டிராஃபிக் ஆக்சிடெண்ட் நடந்துருச்சு, அதில் அவங்க அம்மாவுக்கு சின்ன சின்ன அடி தான், அதனால் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டோம், ஆனால் அவங்க அப்பா எங்களால் காப்பாற்ற முடியல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியிலேயே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு ஜோவோட அண்ணாக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. டிவி ஆஃப் பண்ணிட்டு போய் சோஃபாவில் அமைதியாக உட்காந்துடுறான். அப்படியே அவனுக்கு உடம்புலாம் மறுத்து போகிற மாதிரி ஆகிருச்சு. அதுக்கப்புறம் ஜோவை பற்றி அவன் நினச்சி பார்க்குறான். எப்படி ஜோக்கு இந்த வயசுலேயே இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரப்போகுதுன்றது தெரியுது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கான் ஜோவை. ஒரு வருஷம் கழித்து திரும்பவும் இதே மாதிரியான ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. அது ஒரு சம்மர் டைம் இருக்கும். அப்போ ஜோவும் அந்த பையனும் பார்க்கில் இருக்காங்க. அப்போது ஜோ விளையாடுறதெல்லாம் நிறுத்திட்டு ஒருத்தவங்கள வினோதமாக பார்த்துட்ருக்கா. உடனே எந்திரிச்சு ஜோ சொல்கிறா, நம்ம இங்கேருந்து கிளம்பணும், இங்கே ஒரு தப்பான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறா. அப்போது பேசிகிட்டே இருக்கும்போது ஜோ ஒருத்தவங்கள பார்த்துட்டே இருக்கா. அப்போது இந்த பையனும் அவங்கள பார்க்குறான். அவங்கள பார்க்குறப்போ அவங்க நார்மலான ஒரு மனுஷங்க தான் நின்றுட்டுருக்காங்க. அவங்க ஒரு கிரே கலர் ஹூடட் ஸ்வெட் ஷர்ட் போட்டிருக்காங்க. இந்த பர்சன் எப்படி இருக்காங்கன்னா, அவங்க கையை பேக்கெட்டில் வச்சுட்டு யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஆனாலும் அவங்கள பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக தான் இருக்குது. அந்த பையனுக்கு அவங்க அப்பா இறந்த இன்சிடெண்ட் ஞாபகம் வந்துடுச்சு. ஸோ அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே அவன் மைண்டில் இருக்கனால எந்த ஒரு கொஷினுமே ஜோ கிட்ட கேட்காம அங்கேருந்து சீக்கிரமாக கிளம்புறாங்க. உடனே அந்த பையன் ஜோவோட கை பிடிச்சிட்டு அங்கேருந்து வேக வேகமாக ஓடி போகிறாங்க வீட்டுக்கு. அடுத்த நாள் காலையில் அவங்க அம்மா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறாங்க. அந்த நியூஸ் பேப்பரில் என்ன போட்டிருக்குன்னா, ஹெட்லைன்லேயே ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் பார்க்கில் கத்தியால் குத்தி இறந்துருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. அப்படியே ஒரு போலீஸ் ஹேண்ட்கஃப் வச்சுட்டு ஒருத்தவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோவும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ஆள் வேறு யாருமே இல்லை, முன்னாடி நாள் ஜோ பார்த்த அந்த ஆள் தான். அப்படியே ஜோவோட அண்ணாக்கு கை கால்லாம் அப்படியே சில்லுன்னு ஆகிருக்கு. ஜோவோட அண்ணாக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. எப்படி இந்த வயசுலேயே ஜோவுக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்கள்லாம் தெரியுது அப்படின்னு அவனால் ஏற்றுக்கவே முடியல. அந்த நாளில் இருந்து ஜோ என்ன சொன்னாலும் அவன் கேர்ஃபுல்லாக கேட்டுப்பான். அதே மாதிரி ஒரு டைரி போட்டு ஜோ என்னென்னலாம் சொல்கிறாலோ அதை நோட் பண்ணி வச்சுருப்பான். ஒரு நாள் அதே மாதிரியான ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. அப்போ ஜோக்கு 6 வயசு ஆகுது. அப்போது ஜோ அப்புறம் அவங்க அம்மா அதே மாதிரி அவங்க அண்ணா 3 பேருமே ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது ஜோ பிளேட்டை தள்ளி வச்சுட்டு அவங்க அம்மா கிட்டேயும் அந்த பையன்கிட்டையும் சொல்கிறாங்க, அம்மா தாத்தா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறா.
ஒரு மணி நேரம் ஆகுது. அதுக்கப்புறம் திரும்பி ஒரு ஃபோன் கால் வருது. அப்போ அவங்க அம்மா கிட்ட யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, உங்கள் அப்பா வந்து இறந்துட்டாங்க தூங்குறப்பவே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அம்மா வேக வேகமாக கிளம்பி போகிறாங்க. இந்த இன்சிடெண்ட்ஸ்லாம் நடந்து பல வருஷம் ஆகுது. ஜோவோட அண்ணாவுக்கும் இந்த இன்சிடெண்ட்லாம் மறந்தும் போகுது. ஜோவும் எந்த ஒரு விஷயத்தையும் ப்ரிடிக்ட் பண்ணாதனால அவங்க வீட்டில் இருக்கவங்களும் இந்த விஷயத்தெல்லாம் மறந்துடுறாங்க. நார்மலாக அவங்க லைஃப் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி டைமில் தான் ஜோவோட அண்ணாவும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ஒரு மெசேஜ் வருது. அது ஜோ கிட்டேருந்து தான் ஒரு மெசேஜ் வருது. அப்போது ஜோ சொல்கிறா, தயவு செஞ்சு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காது, அங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பு அப்படின்னு மெசேஜ் பண்ணுறா. திரும்பவும் ஜோ சொல்கிறா, நான் சொல்கிறத தயவு செஞ்சு கேளு, அங்கே இருக்காத அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஜோ சொல்கிறா, எனக்கு என்னமோ நெகட்டிவாக ஃபீல் ஆகுது, அங்கே ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது, அதனால் நீயும் மேகனும் அங்கேருந்து கிளம்பிடுங்க, நீங்கள் எங்கேயாச்சும் ஹோட்டல் இல்லைனா வேறு எங்கேயாச்சும் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறா. திரும்பவும் ஜோவோட அண்ணா என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு கேட்குறதுக்கு ஜோ சொல்கிறான், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு அங்கேருந்து கிளம்பு, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு ஜோ சொல்கிறா. உடனே ஜோவோட அண்ணாவும் ஓகேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து வெளியே கிளம்புறாங்க. பக்கத்தில் இருக்க ஒரு ஹோட்டல் புக் பண்ணிவிட்டு அங்கே இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அப்பார்ட்மெண்ட்டை விட்டு கிளம்புறாங்க. அடுத்த நாள் காலையில் ஜோவோட அண்ணாவுக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் பார்த்தா உங்கள் வீடு உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னா, அதுக்கு முன்னாடி நாள் நைட் ஒரே சவுண்ட் கேட்டுகிட்டே இருந்திருக்கு. அதனால் பக்கத்தில் இருக்கவங்களாம் போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போ உள்ளார போய் பார்த்தா அங்கே வந்து கொலை பண்ணுறதுக்குன்னு சில பேர் வந்திருக்காங்க. அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது யாருன்னா, ஜோவோட அண்ணாவோட கேர்ள் ஃப்ரெண்டோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். அந்த பையன் கொஞ்சம் மென்டலி அன்ஸ்டேபிளாக இருக்கான். அந்த பையன்தான் அப்பார்ட்மெண்ட்டை உடச்சிட்டு இவங்க 2 பேர்த்தையும் கொல்றதுக்காக நைட்டு உள்ளார வந்திருக்கான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மேகனாவுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. அப்படியே காதையே அடைச்ச மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கேட்குறா, எப்படி உன் தங்கச்சிக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியுதுன்னு கேட்குறா. அப்புறம் ஜோவோட அண்ணா அவனுக்கு நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் மேகனா கிட்ட ஷேர் பண்ணுறான். அதே மாதிரி அன்றைக்கி ஜோ மட்டும் சொல்லலைன்னா கண்டிப்பாக அவங்க 2 பேருமே இறந்துருப்பாங்கன்னு அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. அப்புறம் ஜோவோட அண்ணா அவன் லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே மேகனாட்ட ஷேர் பண்ணுறாங்க. அன்றைக்கி மட்டும் ஜோ அந்த விஷயத்த சொல்லலைன்னா கண்டிப்பாக அவங்க 2 பேருமே இறந்துருப்பாங்கன்றதை அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் சொன்னால் யாருமே நம்பவும் மாட்டுறாங்க. அதே மாதிரி மேகனா கூட அவன் சொன்னதை நம்பலை. ஆனால் ஜோவோட அண்ணாவுக்கு என்ன நடந்துட்டுருக்குதுன்றது தெரியும். அதே மாதிரி அவனோட தங்கச்சிக்கு ஒரு பவர் இருக்குன்னு நினச்சி அவன் சந்தோஷப்படுறான். அவ்வளோதான், இன்றைக்கான ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.